வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவரும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் ஒரு ஆட்கள் நாட்கள் கணக்கில் ஒரு கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு வந்து பெரும்பாலும் எல்லாருமே வந்து தப்பு பண்ணக்கூடிய கணக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க கொஸ்டினா ஷார்ட்ஸில். அதுக்கான பதில் தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 சிலந்தி 7 வலையை 7 நாளில் பின்னுதுன்னா ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாளில் பின்னுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது செய்யுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 7 சிலந்தி 7 நாளில் 7 வலைனா ஒரு சிலந்தி ஒரு நாளில் ஒரு வலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆன்சர் தப்பாக போட்டுருவோம். ஏன்னா இப்போ 7 சிலந்தி இருக்குன்னு வச்சுங்க, சரிங்களா? இப்போ நம்ம ஒரு நாள் சொல்லிட்டோம், ஒரு சிலந்தி ஒரு நாளில் ஒரு வலை பின்னுதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு வலை பின்னுச்சுன்னா 7 சிலந்தி வந்து ஒரே நாள்லேயே வந்து 7 வலையை பின்னிடும் இல்லைங்களா? அதே மாதிரி 7 சிலந்தி ஒரே நாளில் 7 பின்னுதுன்னா 7 நாளைக்கு 7 × 7 வந்து 49 வலை பின்னணும், சரிங்களா? இந்த லாஜிக் நம்ம சொல்கிற ஆன்சர் படி பார்த்தீங்கன்னா 49 வலை பின்னணும். ஆனால் அது கிடையாது. ஏன்னா 7 நாளில் தான் 7 வலை பின்னுதுன்னா அப்போது இந்த விடை தவறு. இது எப்படி போடலாம்னா, நம்ம வந்து நார்மலாக போட்டு நம்மளுக்கு ஆன்சர் தெரியுன்றதுனால அப்படியே போடாதீங்க. அப்படி போடுறதுனால தப்பு வந்துடும். முதல்ல ஆட்கள் நாட்கள்னு கேட்டாங்கன்னாவே முதல்ல ஆட்கள், சரிங்களா? 7 பேர், அதாவது சிலந்தி தான் இங்கே ஆட்கள் 7 நாட்கள். நாட்கள் வந்து 7 நாட்கள். அதுக்கப்புறம் வந்து மணி கொடுத்தாங்கன்னா போட்டுக்குங்க. ஆட்கள் நாட்கள் அந்த நாளில் எத்தனை மணி நேரம்ன்றது கேட்டாங்கன்னா போட்டுங்க. அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, சரிங்களா? இது 3 மட்டும் தான் மேலே போடணும். அதை தவிர்த்து அவங்க செய்யக்கூடிய வேலைன்னு வருது இல்லைங்களா, அது வந்து கீழே போடுங்க. அவங்க செய்யக்கூடிய வேலை வந்து இத்தனை புடவை செஞ்சாங்க, இவ்வளோ வீடு கட்டினாங்க அப்படின்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கீழே போட்டுங்க. இப்போ வந்து 7 வேலை கட்டியிருக்காங்களா, அது வந்து 7 கீழே போட்டுங்க. இப்போது அது எதுக்கு சமமாக இருக்குன்னா, இந்த பக்கம் வந்து சிலந்தி அதாவது ஆட்கள் ஒரு ஆட்கள், நாட்கள் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. வலைகள் அதாவது அவங்க செய்கிற வேலை வந்து கீழே போட்டுங்கன்னு சொன்னோம், சரிங்களா? இப்போ இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இப்போ 1 வந்து கேன்சல் பண்ணால் 1 தான் வரும். அது இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. 7 = Xன்னு வரும், சரிங்களா? இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அதாவது 7 நாட்கள்ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இப்போ ஒரு கணக்கு போட்டோம் இல்லைங்களா, அதே மாடலில் ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள், தெளிவாக போடுங்க. ஏன்னா வந்து இது குழப்பக்கூடிய சம்மு, ஈஸியாக தப்பு பண்ணுறதுக்கான சம்மு, அதனால தான் சொல்கிறேன். கேள்வி என்னன்னா, 7 சிலந்தி 7 நாட்களில் 7 வலை செய்யுதுன்னா ஒரு சிலந்தி ஒரு நாளில் எத்தனை வலை செய்யும் அப்படின்றது தான் வந்து கேள்வி. தெளிவாக போட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கங்க. இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் எல்லாருமே வந்து கமெண்ட்டில் ஆன்சர் பதிவு பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.